முதலாவதாக கண்ணப்ப நாயனாரின் கதை. கண்ணப்ப நாயனாரின் கதை ஒரு மிக வலுவான பக்தியின் உதாரணமாகும். அவர் வேட்டையாளர் குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய இயல்பான அன்பும் பக்தியும் இறைவன் சிவனை அடைந்தார். பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை அறியாத அவரின் வழிபாட்டில் சுத்தமான உணர்ச்சியும் தியாகமும் இருந்தன. ஒருநாள் கண்ணப்பர் சிவலிங்கத்தில் கண்ணில் இரத்தம் வடிவதை கவனித்தார். எந்த தயக்கமும் இல்லாமல் தனது கண்களை எடுத்து செய்து இரத்தம் வடிந்த கண்ணை மூடினார். பின்னர் இன்னொரு கண்ணில் இரத்தம் வடிவதை ஆவதை கவனித்து தன் இரண்டாவது கண்ணையும் தியாகமாக தர தயார் செய்தார். அதற்காக அவர் தன்னுடைய கால் மூலம் இரத்தம் வடிந்த கண்ணிடத்தை சுட்டிக்காட்டினார். அவரின் தியாகமும் பக்தியும் இறைவன் சிவனை மிகுந்த அளவில் பாதித்தது. இறைவன் கண்ணப்பரின் கண்ணை மீண்டும் கொடுத்து அவருக்கு முக்தி அளித்தார். இந்த கதை சாதி, பிறப்பு அல்லது பாரம்பரிய வழிபாட்டிற்கு புறம்பாக பக்தியும் மனதின் சுத்தமும் முக்கியம் என்பதை காட்டுகிறது. கண்ணப்பர் தன்னுடைய இதயத்தில் இருந்த பக்தியின் மூலம் இறைவனின் பாசத்தையும் அருளையும் பெற்றார். இரண்டாவதாக திருப்பாணாழ்வார் கதை. திருப்பாணாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவராக பக்தியின் மூலம் தெய்வத்தின் அருளை பெற்றவர். அவர் சாதிய தடைகளை மீறி தன் பக்தியின் மூலம் பெருமாளின் அருளை பெற்றார். திருப்பாணாழ்வார் ஒரு கீழ் சாதி என்று அழைக்கப்படும் சமூகத்தில் பிறந்தார். அவருடைய பக்தி மிகுந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலில் பெருமாளை வழிபட விரும்பினார். ஆனால் அவரது சாதிய காரணமாக அவருக்கு கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு நாள் கோவிலின் தலைமை அர்ச்சகர் லோகசாரியார் பெருமாளின் அருளை பெற தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு சென்றார். அப்போது திருப்பாணாழ்வார் ஆற்றின் அருகில் தியானத்தில் இருந்தார். லோகசாரியார் அவரை அங்கிருந்து விலகச் சொல்ல திருப்பாணாழ்வார் தன்னுடைய பக்தியுடன் அங்கிருந்து விலகினார். ஆனால் அந்த இரவில் பெருமாள் லோகசாரியாரின் கனவில் தோன்றி, திருப்பாணாழ்வார் என் உண்மையான பக்தர், அவரை என் கோவிலுக்குள் தூக்கிக் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதன்படி லோகசாரியார் திருப்பாணாழ்வாரை தனது தோளில் தூக்கிக் கொண்டு கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். கோவிலுக்குள் நுழைந்ததும் திருப்பாணாழ்வார் பெருமாளின் அழகைக் கண்டு மயங்கி தன் பக்தியில் முழுமையாக இணைந்தார். இறுதியில் அவர் பெருமாளுடன் ஒன்றரக் கலந்தார். இந்த கதை தெய்வத்தின் முன்பு சாதி, பிறப்பு அல்லது சமூக நிலைமைகள் எந்த விதத்திலும் முக்கியமல்ல என்பதை வலியுறுத்துகிறது. மூன்றாவதாக சபரியின் கதை. சபரியின் கதை ராமாயணத்தில் மிகவும் மனம் தொட்ட கதையாகும். சபரி ஒரு பழங்குடி மகளாக இருந்தார். ஆனால் அவரது பக்தி, தன்னடக்கம் மற்றும் இறைவனின் மீது கொண்ட அன்பு அவரை மிகவும் உயர்ந்தவராக மாற்றியது. சபரி தனது வாழ்க்கையை ராமரை சந்திக்கவே அர்ப்பணித்தார். அவர் தன் குரு மாதங்க முனிவரின் வழிகாட்டுதலின் கீழ் தியானம் செய்து ராமரை சந்திக்க ஒரு நாள் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருந்தார். மாதங்க முனிவர் தனது இறப்புக்கு முன் சபரிக்கு, ராமர் ஒரு நாள் உன்னை சந்திக்க வருவார் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் சபரியின் வாழ்க்கையின் நோக்கமாக மாறின. சபரி தனது வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ராமருக்காக தயாராகி வாழ்ந்தார். அவர் ராமருக்கு வழங்க பழங்களை எடுத்து அவற்றை சுவைத்து பசிக்காதவை மட்டும் வைத்தார். இது அவரது பக்தியின் சுத்தத்தையும் அன்பின் ஆழத்தையும் காட்டுகிறது. ஒரு நாள் ராமர் மற்றும் லட்சுமணர் சபரியின் குடிலுக்கு வந்தனர். சபரி மிகவும் மகிழ்ச்சியுடன் ராமருக்கு பழங்களை அளித்தார். ராமர் அவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். சபரியின் சாதி, பிறப்பு அல்லது சமூக நிலையை பார்க்காமல் ராமர் சபரியின் உண்மையான பக்தியை மட்டுமே மதித்தார். சபரியின் கதை தெய்வத்தின் முன்னிலையில் சாதி, பிறப்பு மற்றும் சமூக நிலைமைகள் எந்தவிதத்திலும் முக்கியமல்ல என்பதை வலியுறுத்துகிறது. நான்காவதாக நந்தனார் கதை. நந்தனார் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவராக கண்ணியமாக நினைவு கூறப்படுகிறார். அவர் சிவபெருமானின் மிக பிரமாதமான பக்தர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். நந்தனார் தனது சாதியை மிஞ்சிய தன்னடக்கமும் பக்தியும் மூலம் இறைவனின் அருளை பெற்றார். இது அனைத்து சமூக தடைகளையும் மீறுகிறது. அவர் ஒரு சாதிய தடைகளுக்கு உட்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் அவரது பக்தி சிறந்தது. சிவனை பார்த்து வழிபட வேண்டும் என்ற அவரின் ஆசை மிகுந்தது. இவருடைய கதை திருப்பங்கூர் கோவிலில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வால் புகழ் பெற்றது. அங்கு சிவலிங்கத்தை நந்தி சிலை மறைத்ததால் அவருக்கு சிவபெருமான் தரிசனம் கிடைக்கவில்லை. இறைவனின் மீது கொண்ட அவரது அன்பையும் பக்தியையும் உணர்ந்த சிவபெருமான் நந்தி சிலையை விலகச் செய்து நந்தனாருக்கு தரிசனத்தை அருளினார். இதேபோல் திருவிடைமருதூர் கோவிலிலும் நந்தனார் இறைவனை தரிசிக்க சமுதாய தடைகளை எதிர்கொண்டு தனது பக்தியில் உறுதியுடன் இருந்தார். இறுதியில் சிவபெருமான் தன் அருளால் அவரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று தனது அருளை வழங்கினார். அதேவேளை அவர் இறைவனுடன் ஒன்றரக் கலந்தார். நந்தனார் கதை எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரு நல்ல பாடமாக விளங்குகிறது. பக்தியின் மூலம் சாதி, பிறப்பு அல்லது பிற பாகுபாடுகளை மீறி தெய்வத்தின் அருளை பெற முடியும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார்.
ஐந்தாவதாக வால்மீகி முனிவரின் கதை. வால்மீகி முனிவரின் கதை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து மகா முனிவராக மாறிய ஒரு ஆழமான மாற்றத்தின் கதை. அவர் ராமாயணத்தை இயற்றியவர் மற்றும் ஆதி கவி என்று அழைக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் உலகின் முதல் காவியத்தை எழுதியவர் என்று கருதப்படுகிறார். வால்மீகி முனிவர் தனது ஆரம்ப வாழ்க்கையில் ரத்னாகர் என்ற பெயரில் ஒரு வழிப்பறி கொள்ளையனாக இருந்தார். அவர் தனது குடும்பத்தை பாதுகாக்கும் பொருட்டு கொள்ளைத் தொழிலை மேற்கொண்டார். ஒரு நாள் நாரத முனிவரை கொள்ளையிட முயன்றபோது நாரதர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீயும் உன் குடும்பத்தினரும் இந்த பாவங்களில் பங்கு கொள்வீர்களா? ரத்னாகர் தனது குடும்பத்தினரிடம் சென்று இதை கேட்டார். ஆனால் அவர்கள் பாவங்களில் பங்கு கொள்வதில்லை என்று மறுத்தனர். இதனால் ரத்னாகர் தன் செயல்களின் உண்மையான விளைவுகளை உணர்ந்தார். நாரதரின் வழிகாட்டுதலின் கீழ் ரத்னாகர் தன்னை முழுமையாக தியானத்திற்கும் இறை வழிபாட்டிற்கும் அர்ப்பணித்தார். அவர் ராமா என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தார். பல ஆண்டுகள் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததால் அவர் உடல் முழுவதும் கரையான் புற்று கட்டியது. இதனால் அவர் வால்மீகி என்று அழைக்கப்பட்டார், அதாவது புற்றிலிருந்து தோன்றியவர். வால்மீகி முனிவர் பின்னர் ராமாயணத்தை இயற்றினார். இது ராமரின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு மகத்தான காவியம். இந்த காவியம் தர்மம், பக்தி மற்றும் மனித உறவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. வால்மீகியின் கதை ஒரு மனிதன் தனது தவறுகளை உணர்ந்து தன்னை முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் அரிய காரியத்தை அளிக்க முடியும் என்பதை காட்டுகிறது.